குஜராத் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சுல அப்படிங்கிற ஷோ தான். ஸோ இன்னைக்கு வந்து 30th மேட்ச் யாருக்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, லக்னோ வர்சஸ் சென்னை சூப்பர் கிங். ஸோ சூப்பர் கிங் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்சோட சமரி, பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆர் பிளேயர்ஸ் ஆஃப் த மேட்ச், பிளேயர்ஸ் டு டெஸ்ட்ராய். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரிஸ் கிட்டேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாரிஸ், கமான். ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீ சொல்லியிருந்த சஞ்சய் இந்த மாதிரி கம்பேக்குன்னு சொல்லிட்டு, நான் சத்தியமா இதெல்லாம் கம்பேக்குன்னு சொல்லவே மாட்டேன். இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வின் அவ்வளவுதான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. ஆனால் ஆடிங் 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா மேட்ச்ல வந்து எல்எஸ்சியும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சென்னை ஆக்சுவலா சொதப்பிருந்தாங்க பேட்டிங் சைட்ல சொல்றேன். பட் எல்எஸ்சி வந்து ரெண்டு சைட்லயுமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் ஆடினாங்க. இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் பவுலிங் எடுத்துக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சூப்பரா பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. பத்திரினா மட்டும் லாஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. மற்றபடி எல்லாமே பெர்ஃபெக்டா போட்டிருந்தாங்க. கேப்டன்சி த கோட் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. தலை வந்து கேப்டன்சியில அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அவர் கேப்டன்சி நல்லாவே தெரியுது. 200+ ஈஸியா போயிருக்க வேண்டிய ஒரு ஸ்கோர் தான் இது. பட் அவர் பிடிச்சி இழுத்தனால ஓகே 167 வந்து பிடிச்சி நிப்பாட்டினார். பவுலிங் ரொட்டேஷன்ல இது எல்லாமே பக்கா. ஸோ இந்த மேட்சோட பெரிய பெரிய ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நூர் அகமது தான். அவரோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கொடுத்துருக்காரு. 4 ஓவருக்கு 11 ரன்னு. பா, இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இது. 4 ஓவருக்கு வெறும் 11 ரன் கொடுத்தது வந்து பெரிய ஹீரோவா பாக்குறேன் நூர் அகமது ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்த ஹீரோ யாருன்னு பார்த்தோன்னா ஆப்வியஸ்லா தலை தான். ஏன் தலை அப்படின்னா, அவர் வர்ற வரைக்கும் அங்க எதுவுமே நடக்கல. பவர் பிளேல ஷேக் ரஷீத் அந்த யங்ஸ்டர் வந்து சூப்பரா இன்டென்ட் காட்டி பயங்கரமா ஆடி இருந்தாரு. ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாரு. அவரும் ரச்சின் ரவீந்திராவும் அடிச்ச ஸ்கோர் மட்டும்தான் அந்த பவர் பிளேல. அதுக்கப்புறம் டெட்டு, மயான அமைதி கிரவுண்ட்ல. உருட்டுறானுங்க உருட்டுறானுங்க உருட்டுறானுங்க. ஏன் தான் இப்படி பண்றானுங்க தெரியல. ஏன் மேட்ச் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறாங்கன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து ஈஸியா ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் எங்க வரைக்கும் கொண்டு போய் மிடில் எல்லாம் லைட்டா அவங்க சைட் சாய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க சைட்ல நான் 2 கிரெடிட்ஸ் கொடுப்பேன். அப்படின்னா மார்க்கரமும் அப்புறம் திவேஷ் சிங். ஸோ 2 பேருமே வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லாவே இன்னைக்கு சூப்பரா போட்டாங்க. மார்க்கரம்ல 4 ஓவர் தள்ளிட்டாரு. அந்த சைடு பண்ட் கேப்டன்சியும் பயங்கரமா இருந்தது. எக்ஸ்ட்ரானரியா பண்ணிட்டு இருந்தாரு. நான் மார்க்கரம்க்கு எடுக்குதுன்னு தெரிஞ்ச உடனே 4 ஓவர் தள்ளிட்டாரு. ஸோ திவேஷ் சிங்கும் சூப்பரா போட்டிருந்தாரு, விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. ஸோ இவங்க 2 பேரும் நல்லா போட்டனால ஆக்சுவலா சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் தான் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அது எப்பவுமே அவங்களோட பேட்டர்ன் தான். பட் தோனி வர வரைக்கும் அங்க உயிரே இல்ல. சிவம் தூபே இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ரொம்ப 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 ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆவரேஜான பேட்டிங் ஆனாரு. ரொம்ப சுமாரான பேட்டிங். ஏன்னா அவர் அடிக்கிற ஸ்கோர் தான் 6-4. அவங்க 10 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. நம்ம மேட்ச்ல மொத்தமே 2 சிக்ஸ் தான் அடிச்சிருக்கோம். இது பவுண்டரிஸ் நிறைய அடிக்கிறோம். பட் அதுவுமே பவர் பிளேல அடிச்சு முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ல இன்னுமே சொல்றேன், பெரிய மைனஸ். இந்த சீசன் வந்து பிளே ஆஃப் போறது சென்னை பெரிய பெரிய டவுட். ஏன்னா ஒரு மேட்சும் தோனி தோனி மட்டுமே அடிச்சு தந்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு அவங்க அடிக்கலன்னா யோசிச்சு பாருங்க, யாருமே அடிக்க முடியாது. விஜய் சங்கர் ஃபெயில்டு, ராகுல் திரிபாதி கம்ப்ளீட் ஃபெயில்டு. ராகுல் திரிபாதி எல்லாம் எனக்கு கோவம் வருது. எனக்கு சீரியஸா எதுக்கு டீம்ல வச்சிருக்காருன்னு தெரியல. ஒரு மேட்ச் கூட வந்து அடிக்கவும் மாட்டேங்கிறாரு. ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஹை ஸ்கோரிங் கிடையாது, ஒரு இன்டர்டோ இல்ல. சும்மா இது அலப்பறை மட்டும் கொடுக்குறாரு. நான் தான் இன்னைக்கு பாடுறேன்ற மாதிரி. ஆக்சுவலா நல்ல ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாரு. சூப்பர் கேட்ச் தான் அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பட் அவரோட பேட்டிங்ல ஒண்ணுமே இல்ல. ஒரு இத்தனைக்கும் கேட்ச் டிராப் ஆயும் அதை யூஸ் பண்ணும். மத்த டீம் எல்லாம் கேட்ச் டிராப்னா எங்கேயோ போயிருவானுங்க. ஆனா நம்ம டீம்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து திருப்பதி கேட்ச் டிராப் பண்ணியும் அங்க ஒண்ணுமே நடக்கல. இம்பாக்ட் இல்ல. விஜய் சேகர் புவர் பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்ல ஒண்ணுமே இல்லை. அவரோட இந்த ரோல் இன்னைக்கு ஈஸியான மேட்ச். பட் இன்னைக்குமே சொதப்பி எடுத்துட்டாரு. ரச்சின் ரவீந்திராவும் ஷேக் ரஷீத் அடிச்ச ரன்னு, கீழே வந்து தலை அடிச்ச ரன்னு, இதை வச்சும் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. சிவம் டூபே அந்த நோபால் யோசிச்சு பாருங்க. சாதுல் தாக்கூர் நோபால் போடல அப்படின்னா இன்னுமே டைட்டா போய் அவங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கு. அது நோபால் போட்டு சிக்ஸ் அடிச்சனாலதான் மொமெண்டமே சேஞ்ச் ஆச்சுன்னு நான் பாக்குறேன். பட் ரொம்ப 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 ஆவரேஜான பேட்டிங் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருக்கு. பவுலிங் வந்து நல்லா வச்சிருக்காங்க. பட் இன்னையோட ஸ்டார் வந்து நம்ம நூர் அகமது தான் சொல்லுவேன். நூர் அகமது தலை டோனியும் தான். ஏன்னா அவங்க மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நான் பிளே டு டெஸ்ட்ராயில வந்து இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்லுவேன், ராகுல் திரிபாதி டூ புவர்.
என்ன மைண்ட் செட்னே எனக்கு தெரியல. எல்ஹெச்சி சைட்ல இருந்து எல்லாமே நான் கம்ப்ளீட்டா அவங்க ஓரளவுக்கு நல்லா தான் ஆடினாங்க. ஸோ அவங்க சைட்ல இருந்து நான் பெருசா தப்பா எதுவும் பார்க்கல. பண்ட் எல்லாம் இன்னைக்கு நல்ல ஃபார்ம்ல வந்து சூப்பரா ஆடி இருந்தாரு. ஸோ இன்னைக்கு ஜெயிச்சது முழுக்க முழுக்க காரணம் தலை மட்டும்தான். அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, அருமையா சொன்னேன். ஸோ ஆதி, உன்னோட கருத்துக்கள். இன்னைக்கு 2 பாயிண்ட் ஜெயிச்சாங்க. பட் இதோட பெரிய பாசிட்டிவ் என்னன்னா இன்னைக்கு தீபக் கூட விளாட்ல. அது ஒண்ணுதான் பெரிய பாசிட்டிவ் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஆஹ் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கன்றாவியான மேட்ச் தான் இன்னைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கன்வின்சிங்காவே இல்லை எல்லாம். போய் போய் திருப்பி டோனி கிட்ட தான் நிக்கிறோம். அவர் போனாரா நினைச்சு பாருங்க, டீமே வேஸ்ட் தான். மூணு மூணு பேட்ஸ்மேன் ரொம்ப மோசமா பண்ணாங்க. எதுக்கு ஸ்டார்ட் இன்னைக்கு எப்படியோ ஷேக் ரஷீத் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதையும் மீறி சொதப்பணும். 10 ரன்ஸ் போயிட்டு இருந்தோம், திருப்பி கொண்டு போய் 6 ரன்ல போகணும். என்ன பேட்டிங்கே தெரியல, வேஸ்ட் தான் பேட்டிங் சத்தியமா. ஏதோ டூபே வந்து இன்னைக்கு அடிக்க முடியல, பட் அட்லீஸ்ட் ஏதோ நின்னாரு. அவர் அவுட் ஆயிருந்தா இன்னும் கன்றாவியா தோத்துருப்போம் நினைக்கிறேன் சத்திய. ஆனா டோனி இருந்ததுனால அவரு கடைசியில் அடிக்க ஆரம்பிச்சாரு. டோனி இல்லைன்னா அவரு போயிருப்பாரு. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஃபினிஷிங் தான். தலை தான் காப்பாத்தினார் எனக்கு சொல்லணும். பேட்டிங்லையும் சரி, கேப்டன்சிலையும் சரி, பயங்கரமா இன்னைக்கு கொஞ்சம் ஆமா விளாண்டாங்க. அது தெரிஞ்சிச்சு, டோனி எஃபெக்ட் தெரிஞ்சிச்சு. மற்றபடி 100 அஹமத் சொல்லி ஆகணும். 13 ரன் தான் கொடுத்துருக்காரு. பெரிய ஸ்டார் அவர். சீசன்லேயே பெரிய பாசிட்டிவ் 100 அஹமத் ஒருத்தர் தான். இப்போ வரைக்கும் அவர் ஒருத்தர் மட்டும்தான் பெரிய பாசிட்டிவ் சொல்லி ஆகணும். கலீல் மற்றபடி அஹ்மதும் நம்ம கலீல் நல்லா அஹமத், ஓகே பண்ணி கலீல் கொடுத்துருக்காரு. அஹமத் சொல்லலாம், அவர் நல்லா போட்டாரு. பட் 100 அஹமத் வந்து காப்பாத்துறாரு பவுலிங்ல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு 100 அஹமத். மற்றபடி சிஎஸ்கே பெருசா ஒன்றும் சொல்லவே இல்லை. இது வந்து என்ன சொல்றது, இதுவே 180 அடிச்சிருந்தா கஷ்டம் தான் எனக்கும், அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா திடீர்னு தலை அவுட் கரெக்ட். ஆனாலும் ஃப்ளாப் ஆயிடுவாங்க. கடைசி நினைச்சு பாருங்க, 180 ஸ்கோர் இருக்கு, தலை இதே மாதிரி தான் ஆடுறாரு. பட் கடைசியில் ஏதோ ஒரு கேட்ச் போயிடுச்சுன்னா என்ன நினைச்சு பாருங்க. துபேவும் அவுட் அது ஆயிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தலை தான் தான் இருக்கு. வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் நினைக்கிறேன். டீம்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் தலை தான் நினைக்கிறேன். ஆமா, ஹையஸ்ட் 2 சிக்ஸும் மேட்ச் அவர் முன்னாடியே தான். அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரே நல்லா ஒரு இருக்கும். பிளேயர் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருக்கா ஆடுறது தலை மட்டும்தான். ஆனா அவரை எப்படி குறை சொல்ல மனசு வருதுன்னு தெரியல. சரி, ஓகே, அடுத்ததுக்கு போயிடலாம் சஞ்சய். இதை வந்து என்ன சொல்றது, சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல, அப்படிதான் இருக்கு இந்த மேட்ச். ஆமா, திருப்பியும் ஒரு ஓல்டு பிளேயர்கிட்ட போய் ரிலே ஆகிறோம். அவரும் இல்லைன்னா என்ன போகுதுன்னு தெரியல. சரி பார்ப்போம், இதுக்கு மேலே சொல்றது இல்லை. அடுத்த மேட்ச் ஏதோ இன்னைக்கு ஷேக் ரஷீதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, அது வரைக்கும் பாராட்டான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ பெஸ்ட் பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி டோனி. நாட் ஃபார் ஒன்லி ஃபார் பேட்டிங், பட் கேப்டன்சியும் சேர்த்து தான். இது போக வந்து நான் ஷேக் கிளவுஸ் ரஷீத். ஒர்க்கும் பயங்கரமா, ஃபீல்டிங்கும் ஆமாம், பயங்கரமா இருந்தார். ஃபீல்டிங்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல்டிங் ஓரளவுக்கு பண்ணாங்க நல்லா. ஓரளவுக்கு ஆல் டீமும் சொல்ல ஓரளவுக்கு பண்ணாங்க. அது போக பெஸ்ட் பிளேயர் வந்து 100 அஹமத் அண்ட் கலீலையும் சொல்லலாம். கலீல். அது போக வந்து ஷேக் ரஷீது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு 27 ரன் பட் ஃபாஸ்டா அடிச்சு கொடுத்தாரு. அவர் அடிக்கல பட் என்ன அது நினைச்சு பாருங்க. ஆதி உன்னோட ஒரு ஒரு ஃபேவரட் பிளேயரை மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. லார்ட் தாக்கூர். தக்கூர் இல்ல, ஆவேஷ் கான். இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்தாரு நினைக்கிறேன் அவர் தலைவன். எங்க சுத்தியே அங்க சுத்தி இங்க வந்துருவான். கன்சிஸ்டன்டா தலைவன் ஒரு விக்கெட் எடுப்பாரு. இல்ல லாஸ்ட் ஓவர் மூஞ்சிய பாக்கும், டேய் என்னடா முடிச்சிட்டீங்க, என்னோட ஓவர் தான் முடிச்சிட்டீங்களா டோனி. எனக்கு என்ன காமெடினா, இன்னைக்கு ரேர் ஃபெயிலியர். 4 ரனுக்கு வந்து அங்க வந்து 3 நிமிஷம் ஃபீல்டிங் செட்டப் பண்ணிருக்காரு. இப்படி வா, அங்க வா, இங்க வான்னு பார்த்தா துபே அந்த கேப்ல ஒரு 4 அடிச்ச உடனே இன்னைக்கு வந்து ரேர் ஃபெயிலியர் தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் ஓவர் அவர் தான் பவுலிங் போட்டாரு, ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. தாக்கூர் இன்னைக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவ், 50 தாண்டி போயிட்டு இருக்காரு, வெற்றினாலே போடுகிறார். எனக்கு தெரிஞ்ச அந்த ஓவர் ஆவேஷ் கான் போட்டிருந்தா டோனி அவுட் ஆயிருப்பாரு நினைக்கிறேன். ஆமா, பண்ணக்கூடிய ஆள் தான். சான்சஸ் அதிகமா இருந்திருக்கும். அது போக இனி வர்ஸ்ட் பிளேயர் இன்னைக்கு வந்து சொல்லு வர்ஸ்ட் பிளேயர்னா வேற யாரும் இல்ல, நம்ம திரிபாதி தான். இன்னைக்கும் ஷேக் மட்டும் தான். விஜய் சுமார் தான், வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. விஜய் சங்கர் ரொம்ப சுமார். ஆமா, ஓகே. அவர் அட்லீஸ்ட் பவுலிங் ஆச்சு போடலாம். அந்த ஃபயர் அடி வாங்கி அந்த ஃபயர் லேசா பேட்டிங் ஆட வைப்போம், அதுவும் பண்ற மாதிரி.
So, ஏதோ எனக்கு விஜய் சங்கரை பத்தி இன்னொன்னு சொல்லணும். அவர் அவுட் ஆகும்போது பாக்குறாரு பால் எங்க போச்சு, நான் எதை நோக்கி ஆடுறேங்கிற அவர் பேஸ்ல எதுவுமே தெரியாது. அவர் வாட்டுக்கு லாஸ்ட் பாலா இந்த பால் சிக்ஸ் அடிக்கணும்ன்றது நினைச்சிட்டாரு, பேட்டை விடணும்னு நினைச்சிட்டாரு, பேட்டை விட்டாரு. அவர் வாட்டி அப்படியே நிக்கிறாரு. பால் எங்க போச்சு, நம்ம எதை நோக்கி போறோம், ஒன்னும் இல்ல. திருப்பி பெவிலியனுக்கு போறாரு நடந்து. அதே மாதிரி மேட்ச்ல இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு எக்கச்சக்க எக்ஸ்ட்ராஸ் ரெண்டு டீமுமே பயங்கரமா எக்ஸ்ட்ராஸ் போட்டு பத்திரானா தள்ளிட்டோம். எல்எஸ்சியும் சரி, சென்னை சூப்பர் கிங்ஸும் சரி, எக்ஸ்ட்ராஸ் செம்மையா நிறைய எக்ஸ்ட்ராஸ் போயிட்டாங்க. அது போக இன்னைக்கு ஜடேஜாக்கு நல்லா போட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஜடேஜா ஆமா, bowling ரெண்டு விக்கெட் நல்லா போட்டாரு. எடுத்திருந்தாரு. பட் பேட்டிங்ல நாட் எதுக்கு இம்ப்ரூவ், நம்பர் 4 ஸ்டில் வந்தாரு தெரியல. ஃபார்ம்ல இல்ல. ஜடேஜா நம்பர் 4 வரான்னு நினைச்சு பாருங்க, அப்போ ஒரு பேட்டிங் எப்படி இருக்கும்னு. கரெக்ட். அப்படி ஒரு பேட்டிங் அது தான் நம்ம ஃபார்ம்ல வச்சிருக்கோம். இல்ல பேட்டிங்ல. ஆமா, நம்பர் 7 பிளேயரை நம்பர் ஓகே 4 கொண்டு போறோம். ஸோ இட்ஸ் நாட் குட். ஓவராலா ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சது. திருப்பி 10வது பொசிஷன்ல இருக்கும் 4 கூட போல. ஸோ தூங்குங்க அவ்வளோதான். சரி ஓகே. ஸோ என்னோட சம்மரி என்னன்னு பாத்தீங்கன்னா 166. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த 2025ல பாத்தீங்கன்னா பவர் பிளேல வந்து 59 50 வந்து கிராஸ் ஆயிருந்தோம். பஞ்சாப்லயே ஸோ 59 அடிச்சோம். அப்படியா? சரி தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து நான் ஒரு நல்ல ஸ்டார்ட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். சோ மேட்ச் வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு விக்கெட் போனோடனே அங்க என் தலைவன் வந்தான். திருப்பாதின்னு ஒரு மாசான ஒரு பிளேயர் வந்தாரு. வந்துட்டு அடிப்பாரு. ஸ்விப் ஷாட்ல எல்லாம் போட வச்சாரு. ஓகே இன்னைக்கு தலைவன் வந்து ஸ்விப் எல்லாம் அடிக்கிறானே மாசா போகுதுன்னு நினைச்சா அடுத்த பால் கைக்கு போது கேட்ச விட்டாங்க. அதை அதாவது டிராப் பிச்சை ஆனவங்க போட்டாங்க. ஃபீல் பண்ணேன். ஓப்பனா சொல்லணும்னா அதான் ஃபீல் ஆமா. பண்ணது ஒண்ணும் இல்ல. ஃபீல் பண்ணேன், என்னடா அழகா அவுட்டா, பிச்சை ஐயோ அவுட் போட்டாங்க. ஆயிடுச்சு, பிடிச்சிருக்கணும்னு நினைச்சேன் நான். ஒரு பிச்சையை போட்டாங்க. பிச்சையை போட்டுமே இவர் அடிப்பாருன்னு பார்த்தா நான் பிச்சையை போட்டாலும் திருப்பி ஒரு முட்டையை தான் போட்டு வீட்டுக்கு போவோன்ட்டு அடுத்த பாலே வந்து காட்டன் கேட்சை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அவரை பத்தி சொல்றது காரி காரி துப்பிட்டு இருக்கோம். அப்பயுமே வந்து நான் அதே தான் பண்ணுவேன் அப்படின்னா வந்து எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் அடுத்தது வந்து விஜய் சங்கர் மண்டை மட்டும் தான் அப்படி ஆடுது. பால் வர முடியும் ஹெல்மெட்டோட சேர்ந்து பால் ஒண்ணுமே போக மாட்டேங்குது. பால் இங்க ஒண்ணு அடிக்கிறாரு, பால் அங்க அடிக்கிறாரு, பால் இங்க போய் கையில விழுது. அப்பயுமே மண்டை அடிட்டு வெளில போறாரு. ஸோ அதுலயே வந்து செம்ம காண்டாவது. தயவு செஞ்சு இவனுங்கெல்லாம் கொஞ்சம் மாத்தி விடலாம். பட் இன்னைக்கு அதான் பிளஸ் பாயிண்ட் என்ன விஜய் அப்படின்னு சங்கர் பார்த்தா வந்து ஜிடில ஆடின அளவு கூட இங்க ஆடல. அதை ஜிடி நம்பிதான் தானே எடுத்தாங்க, ஆடல, ஆடல. சுத்தமா ஆடல. அண்ட் எனக்கு என்ன ஒண்ணும் புரியல. இந்த மேனேஜ்மெண்ட் ஏதாவது சொல்லிட்டாங்களா இல்ல பிளெமிங் ஏதாவது சொன்னாரா? சுபம் துபே அவரோட கேமே வந்து அவர் 2 மேட்சா ஆடல. ஒரு பாலுக்கு ஒரு ரன் சிங்கிள் தடவி தடவி தட்டிட்டு இருந்தாரு. ஸோ அது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவரோட கேம் ஃப்ளோ பேக் ஃப்ளோ எதுவுமே இல்ல 2 மேட்சா. ஸோ வெரி புவர் தான். என்னதான் அங்க 43 அடிச்சாலுமே அது புவர். 37 பாலுக்கு 43ங்கிறது ஒன் டே மேட்ச். ஸோ இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணணும். அண்ட் கீழே வந்த மனுஷன் என்னதான் பண்ண முடியும்? 11 பாலுக்கு 26 ரன்னு அந்த மனுஷன் அடிக்கிறான். இவனுங்கெல்லாம் வந்து இவனுங்க எதுவுமே பண்ண மாட்டானுங்க. எத்தனை மேட்ச் தான் நம்மளும் பாக்குறது. இன்னைக்குமே தோக்க வேண்டிய மேட்ச் தான் நீ சொன்ன மாதிரி. ஏதோ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ தோத்துன்னு தான் வந்து ஆல்ரெடி ஹோப்லாம் முடிஞ்சுச்சு சிஎஸ்கே உள்ள போங்கிறது. பட் இருந்தாலுமே வந்து சொல்றேன். ஆனா இன்னைக்கு வந்து பியூரா தெரிஞ்சது கேப்டன்சியோட எஃபெக்ட் ஒரு ஷேடு. ஸோ எம்எஸ்டியோட ஒரு ஷேட் தெரிஞ்சது அங்க அந்த 168 நல்லாவே தெரிஞ்சது. 166 டார்கெட் வர்றப்ப தெரிஞ்சது சூப்பரா. ஸோ பட் ஆனா இது வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனதெல்லாம் வந்து சரியான இது கிடையாதுன்னு சொல்லி நான் இது பண்றேன். அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதான் 2 பேர் தான் பெஸ்ட் ஆயிருன்னா வந்து நம்ம தலைமை இன்னைக்கு பூரா நமக்கு சொல்லவே முடியாது மச்சான். பண்ட்டுலாம் நம்ம கூட வந்து எவன் வந்து போரா இருக்கணும் அவன் ஃபார்ம் ஃபார்முக்கு வந்துடுறான். நம்ம தான் வந்து ஏத்தி விட்டுறோம். எவன் வந்து மட்டமா இருக்கணும் அவன் வந்து ஃபார்ம் ஏத்தி விட்டு போயிட்டே இருக்கோம். அண்ட் ஜடேஜா சூப்பரா போட்டாரு. அண்ட் இவரு என்னதுடா இந்த ஸ்பின்னரு திவேஷ் சிங் 100 அஹ்மத் 15 நூறு. ரன் வந்து 4 ஓவருக்கு வந்து அது ரொம்ப பெருசுடா. ஸோ அந்த ஒரு ஓவர் தான் நம்மள காப்பாத்துச்சுன்னு கூட சொல்லலாம் மேட்ச்ல. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா கூட நம்ம நக்கிட்டு போயிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தேன். ஸோ அதுதான் பிளே டு ஜஸ்ட் ஏன்னா ராகுல் திருப்பதி நம்ம விஜய் சங்கர் இந்த சென்டர் ஆர்டர் இருக்கு பாரு வசலா பட்ட 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 பட்டன்னு அவங்க தான் தூக்கி வேற ஏதாவது மாத்தி விட்டுருவான். அண்ட் ஸ்குவாட் எதுவும் மாத்தினாங்க 2 பேரு. ஸோ அவங்களுக்கு இன்னும் பேட்டிங் எதுவுமே கிடைக்கல மிடில் ஆர்டர்ல. ஸோ அதனால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேச முடியல. வெறும் பவுலிங் தான் போட்டாங்க. அதனால அவங்கள பத்தி நான் எதுவுமே சொல்ல முடியல. அண்ட் லார்ட் டக்கூர் என்ன ஹாஃப் செஞ்சுரி வந்து இன்னைக்கு அடிச்சிட்டாரு. அவரும் அந்த ஒயிட் லைன் கிட்ட போடணும்னு ட்ரை பண்றாரு. பால் வந்து எங்க குத்தி போகுது. அதான் வரல உள்ள போட்டு போக வேண்டியதானே ஏன் வித்து எவ்வளவுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. ப்ரெஷர் தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. துபை என்னடா ஆடுறாங்க.
சிங்கிள் டெலினா தட்டுறான், நீ அந்த ஃபுல் டாஸ் போட்டு நீயே ரன் ஏற்றி விடுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அங்க. சோ அதுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ பாப்போம் மீண்டும் மீண்டும் மேல மேல மேட்சஸ் என்ன நடக்குது அப்படின்னு. தயவு செஞ்சு இந்த கூடா உட்கார வச்ச மாதிரி திருப்பாதியும் கொஞ்சம் உட்கார வச்சு பூஜை போடுங்க, சூப்பரா இருக்கும். வேற ஏதாவது கொஞ்சம் உள்ள கொண்டு வரலாம், வேற யாருக்கா சான்ஸ் பண்ணலாம். இப்ப அந்த ஓப்பனருக்கு சான்ஸ் கொடுத்தாங்கல்ல, அவன் சூப்பரா ப்ரூவ் பண்ணான். இவ்வளவு இன்னொரு மேட்ச் இன்னொரு உட்கார இருக்காரு, வச்சுங்க. ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காரு டீம்ல. இல்ல இவனுங்களாம் உட்கார வச்சு பூஜை பண்றதுக்கு மேட்ச் ஆடலாம், இவங்களுக்கு சான்ஸ் தர்றதுக்கு. அது ஆக்சுவலா சொல்ல இன்னைக்கு வரேன். So பாத்தியா, அந்த இன்னைக்கு ருத்ராஜோட ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஆயுஷ் ஆமா மாத்திரை. ஆமா, எம்ஐ ஓப்பனர் அவன் ஏதோ சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க. மும்பை பேட்ச். யங் பிளேயர் தான், எங்க மும்பை batsman. பேட்ஸ்மேன் தான். சரி பட் அதுதான், அவர் யாரோ சரி, அதே மாதிரி திருப்பதி ஆப்பர்ச்சுனிட்டி தூக்கி உட்கார, கொடுப்பாங்களான்னு தெரியல. அந்த திருப்பாத்தி விஜய் சங்கர் தூக்கி உட்கார வச்சுட்டு இவங்க உள்ள கொண்டு வர சொல்லு, ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். இவங்களை வச்சு காதுல பூ தான் ஆட்டிட்டு போக முடியும். இல்ல ஆக்சுவலா வந்து அதான் சொல்ல சென்னை வரேன். சூப்பர் கிங்ஸோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பிளேயர்ஸ் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டலாம். பட் நம்ம எவ்வளவு மேட்ச் தான் அப்படி பாக்குறது, அவங்களுக்கு தான் 5-6 போதும் போதுன்ற அளவுக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்ம அடுத்த ஆப்ஷன் போய் தான் ஆகணும். ஏய், ஒரு கேட்ச்ங்கிறது எவ்வளவு பெரிய லைஃப்டா, நீயே சொல்றா. ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு கேச்சஸ் ஒரு இந்த கேட்ச் வந்து மேட்சஸ். விடுறாங்க. ஆஹ் எவ்வளவு அழகான ஒரு லைஃப் வந்து கொடுக்குறாங்க. அப்பயுமே வந்து திருப்பி காட்டன் பால்ன்றா இப்படி கையில குத்துருப்போம். அது என்னடா ஷாட் அது, ஐயோ டென்ஷன் ஆகுதுடா எனக்கு அப்படியே பார்த்தனே. தோனியுமே அடிச்சாடுறா ஒரு டிராப், இப்படி ஒண்ணு கையில போட்டு அது சம ஃபோர்ஸ், அதெல்லாம் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி தோனி நீ கொஞ்சம் பவர், ஃபோர்ஸா. தோனி ஆஹ் வந்து அவர் வந்து பேசிக்காவா ஒரு பவர். அவர் அடிச்ச அடியிலே இடிச்சுக்கிட்டு போயிடும் பால். அதுதான் சொல்லலாம், ஒண்ணு அந்த மாதிரி ஷாட் அடிக்கணும். நம்ம கிட்ட வரலையா? இல்ல, சிஎஸ்கே கிட்ட மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி பிளேயர்ஸ் யாருமே கிடையாது தோனியை தவிர. அங்க யாருமே சிக்ஸ் ஹிட்டிங் பிளேயர்ஸ் கிடையாது. டூபேன்னு சொல்லியிருந்தோம், சிக்ஸர் டூபேன்னு. யாரு என்ன மந்திரம் வச்சாங்கன்னு தெரியல, டூபே சுத்தம் ஆட மாட்டேங்கிறாரு. அவன் கேமே இல்ல அது. அவன் ஏதோ ஏதோ மாத்தி வச்சிருக்கானுங்க இந்த நாயகனால. இந்த நாயகன் ஒழுங்கா அடிச்சா அவன் வந்து சுத்த போறான் பின்னாடி. இவன் ஏன் வந்து சீக்கிரம் இறங்க போறான்? இவனுங்க பாலையும் சாப்பிட்டுருவானுங்க, சீக்கிரமா அவுட் ஆயிட்டு 7 ரன் 6 ரன் இவன் மேல பிரஷர் போட்டு அடிக்க சொன்னா என்னதான் பண்ண முடியும்? தலைவலிதான் இவனுங்க. அப்பா தயவு செஞ்சு இந்த விஜய் சங்கரையும் திருப்பாதியும் தூக்கிட்டு வேற ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தா கரெக்டா இருக்கும். அப்படி இல்லையா, ஓப்பனர்ஸ் 2 பேருமே ஒரு 7-8 ஓவர் நிக்கணும். 7-8 ஓவர், ஒரு 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர சொல்லு. அப்பதான் இவன் அடுத்தது துபே அவங்க 2 பேரையும் சும்மா சப் மாதிரி உட்கார வச்சுக்கலாம், ஃபீல்டிங் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்படிதான் பண்ணணும். வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதுதான் சொல்லணும். வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா இல்ல முடிச்சிடலாமா? நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ம், ம், வேற ம், ம். யாரும் இல்ல, தோனியை பத்தி தான். அந்த மனுஷன் வந்து இத்தனை வயசுலயும் வந்து ஒரு கீப்பிங், ஒரு கேட்சா இருக்கட்டும், ரன் அவுட்டா இருக்கட்டும், ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், பவுண்டரி அடிக்கிறதுல இருந்து, ஒரு கேப்டன்சில இருந்து எல்லாமே வந்து எப்படி எவ்வளவு வருஷத்துக்கு பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல, பண்ணிக்கிட்டே இருக்காரு. சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு லிமிட் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும். இது தாண்டி வந்து கொஞ்சம் டவுன் ஆவாங்க. ஆனா தோனி விஷயத்துல எப்பவுமே வந்து ஸ்டாட்ஸ் மேலதான் போயிட்டு இருக்கு, கீழே டவுன் ஃபாலுங்க ஒண்ணு இல்லவே இல்லை. பட் அதுதான் சொல்றேன், தோனி வந்து எப்படி சொல்றது, ஒரு ஜெம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எல்லாராலையும் அப்படி ஆடிட முடியாது. அவரோட மைண்டா இருக்கட்டும், இன்னைக்கெல்லாம் க்ளவ் ஒர்க் எல்லாம் பார்த்து மிரண்டுட்டேன். அங்க இருந்து பேட்ஸ்மேன் இருக்காரு, தலைக்கு மேல போட்டு அந்த சைட்ல இருக்க நான் ஸ்ட்ரைக்கர் வந்து ரன் அவுட் பண்ணுவாரு. அதெல்லாம் வந்து வேற மாதிரி ஒரு ஒரு விஷயம் அது. ஸோ இவங்க எல்லாரும் பண்ற விஷயத்த அவர் ஒரு ஆளா வந்து 60% டீம்ல வந்து அவர் ஒரு ஆளா 60% பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து தோனியா வந்து நல்ல விஷயம் தான். பட் டீமா பார்க்கும்போது அது கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா தோனி வச்சுட்டு தோனி இறங்கிருக்கவே கூடாது, அந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் முடிச்சிருக்கணும் முன்னாடியே. பட் அந்த லட்சணத்துல இருக்கு டீம். பட் இந்த அன்கேப்டு பிளேயர் தான் வந்து சிஎஸ்கேவோட ஹார்ட் அண்ட் சோல் எல்லாமே. அவர் ஒருத்தர் தான், அவரை நம்பி மட்டும்தான் டீம் இருக்கு. ஸோ அவர் தான் எல்லாமேன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஸோ அதுதான், தோனியோட கேப்டன்சில ஒரு வெற்றி. ஸோ இதே அவரே நம்பி போயிட்டு இருக்காம டீம் ஏதாவது கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு கொடுத்த காசுக்கு கொஞ்சம் விளாடுங்கடா. வேற எதுவும் கேட்கலடா, நாங்க கொடுத்த காசுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் கதறிட்டு இருக்கோம், எல்லாம் கதறானுங்க. ஸோ அதுக்காச்சும் கொஞ்சம் ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடுங்க. உங்களுக்கு வேற வேலை இல்லை. இது அடுத்து நம்ம சிஎஸ்கேவோட எதிரிகள் அப்படின்னு சொல்ல ரைவல்ரி மேட்ச் இருக்கு மும்பை கூட. அதுதான், அவ்வளவுதான். அது ஒரு டேஞ்சரான மேட்ச். ரிவெஞ்ச் தான் வருவானுங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம போட்டு செஞ்சுக்கிறோம், தாக்குறதுக்குன்னே வருவானுங்க. அவங்க வேற கம்பேக் ரைஸ்ல இருக்காங்க. ஸோ அதுதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ ஓகே, நாங்க கடையா பட் சாத்திரம் இந்த டைம் இடத்துல நான் ஆயிடுச்சு. ஸோ இன்னொன்னு சொல்றேன், ஆதி நேற்று வீடியோல ஒன்று சொல்லியிருந்தான், இன்னைக்கு பூரான் பெருசா அடிப்பானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே இன்னைக்கு பூரான் அடிக்கல, பெர்ஃபார்ம் பண்ணல.
சோ ஆதியோட ஆதியோட ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷனுக்கு வந்து வேற ஹேட்ஸ் ஆஃப். லெவல். நானும் சொல்லியிருந்தேன் ஓவர்டன் இறங்குவான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஓவர்டன் இறக்கிட்டாங்க. பரவாயில்ல, நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க டைம் ஆயிடுச்சு, நாங்க கடையை சாத்தலாம் முடிவு பண்ணிட்டோம். சோ உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சய், ஹாரிஸ் அண்ட் ஆதித்யா ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி, வணக்கம்.